அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதுக்காக ஆழ்வார்பேட்டையில இருந்து ஆண்டவரெல்லாம் கூட்டு வந்துட்டு நாங்க சொல்ல முடியாதுங்க. நாங்க சொல்றத மட்டும் ஏத்துக்குங்க ஓகேங்களா. அடுத்து லவ்னா என்னங்க? லவ்னா என்னன்னு தெரியுங்களா? லவ்னா ஸ்டவ். ஏன்னா எப்போ வெடிக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா லவ்னா ஸ்டவ். இன்னொன்னு சொல்றேன் நான் கேட்டுங்க. லவ்வும் ஸ்டவ்வும் ஒண்ணு. ஐயா சொன்ன மாதிரி ஸ்டவ் வந்து காற்று இருக்கும்போது எரியும். ஸ்டவ் காற்று இருக்கும்போது எரியும். லவ் வந்து காசு இருக்கும்போது எரியும். புரியுதுங்களா? ஸ்டவ் காற்று இருக்கும் போது எரியும், லவ் வந்து காற்று இருக்கும் போது எரியும். சரி, இவங்க லவ் நிலைமை தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜுக்கு போயிடுறோம். லவ் பண்றாங்க. சந்தானம் சொல்லுவாரு, லவ் பண்ண பொண்ணியே, அதாவது ஒருத்தவனே லவ் பண்ணி அவனே கல்யாணம் பண்ணிக்கணுமா, நல்ல குடும்பத்துல போறத போட்டு அழகாதுட்டு. அந்த மாதிரி இவங்க லவ் பண்ணி அவங்களே கல்யாணமா பண்ணிக்கிறாங்க. புனிதமான காதல் திருமணம் தான் ஐயா, ஒத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு 2 காதல் ஜோடிகள் என்ன பண்றாங்கன்னா, மனிதர் உறவு கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சரியா, அடுத்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட 2 ஜோடிகள் பக்கத்துல அவங்க வந்து முன்கூட்டியே வந்து ஃப்ரெண்டா இருந்து எல்லாரும் 4 பேரா